வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஆடுகளம் சீரியலில் லீட் ஹீரோவாக அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அர்ஜுனா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் சல்மானுல் ஃபாரிஸ். இவர் ஜூன் 30 1993 ஆண்டு கேரளாவில் இருக்க காசர்கடுன்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 2 அண்ணன் 2 அக்கா இருக்காங்க. சல்மானுல் அவர்கள் தன்னோட ஆரம்ப கால பள்ளி படிப்பை கேரளாவில் இருக்க இக்பால் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை பிஏ காலேஜ் இசி முடிச்சிருக்காரு. இவர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு துபாயில் வேலை கிடைக்கிது. அங்கே 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒர்க் இவருக்கு செட் ஆகாதனால திரும்பவும் பெங்களூர் வந்திருக்காரு. எப்படியாவது லண்டன் போய் படிக்கணுன்றது தான் இவரோட மிகப்பெரிய ஆசை. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக இவர் பெங்களூரில் பிபிஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அங்கேயும் இவருக்கு ஒர்க் செட் ஆகலை. அப்போது தான் முதல் முறையாக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு எதேச்சியாக கிடச்சிது. சரி நம்ம நடித்தா என்ன அப்படின்னு வீட்டில் கேட்டிருக்காரு. அப்போது பேரண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு ஒத்துக்கலை. உடனே அவரோட சகோதரர் ஒருத்தர் மட்டும்தான் இவருக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது தொடர்ந்து சில ஷார்ட் ஃபிலிமில் இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு ஆட் ஷூட் மாடலிங்லாம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை ரொம்பவும் சூப்பராக பயன்படுத்திட்ட சல்மானுல் அவர்கள் மலையாளத்தில் முதல் முறையாக இவருக்கு ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த சீரியலில் இவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிது. அதில் முக்கியமான வாய்ப்பு தமிழில் மௌனராகம் சீரியலில் வருண் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு தான். இந்த சீரியல் அப்போ தான் தமிழில் இவர் யாருன்னு அறிமுகமாச்சு. அந்த சீரியல்லையே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் திடீர்னு காணாமல் போனார். அதுக்கு காரணம் மலையாளத்தில் ஒரு சீரியலில் லீட் ரோலில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் அங்கே போயிட்டார். இதே சமயத்தில் சல்மானுல் அவங்களுக்கு மேகான்றவங்களோட திருமணம் சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சது. இதை தொடர்ந்து தான் இப்போது ஆடுகளம் சீரியலில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு சல்மானுல் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சல்மானுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது எல்லாமே ரித்திக் ரோஷன் அவர்களை பார்த்து தான். இதை பல இன்டர்வியூ தன்னோட சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே பதிவிட்டிருக்காரு. லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் ரித்திக் ரோஷன் அவரோட சேர்ந்து நடிக்கணும்னு சல்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ரித்திக் ரோஷன் அவரோட மிகப்பெரிய ஃபேனாக சல்மானுல் அவர்கள் இருந்திருக்காரு. கண்டிப்பாக அவரோட கனவுகள் எல்லாமே நிறைவேறணும். அதே போல் தமிழ் சீரியல்ஸ் திரைப்படங்கள்லேயுமே ஹீரோவாக அவர் நடிக்கணுன்றது தான் டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.